பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் 28 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு அவர் பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவளும் வந்து ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்னபோது இயேசு அவளை நோக்கி, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனிடத்திலே நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிற காரியத்தை அவர் நமக்கு நிச்சயமாய் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் இந்த நாளிலே உங்களிடத்திலே பெரிதாகட்டும். நிச்சயமாய் நாம் விரும்புகிறபடி அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த பூமியிலே நீர் வாழ்ந்த நாட்களிலே மனிதர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்ததை குறித்து நாங்கள் தியானித்தோமே. அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, உம்மிடத்தில் வைத்த விசுவாசத்தினாலே அவள் விரும்புகிறபடி அவளுக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவளுடைய மகளை நீர் ஆரோக்கியமாக்கினீரே. இன்றைக்கும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு அவர்கள் விருப்பத்தின்படி தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.